அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். சிக்கன் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பண்ணலாமா? குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறமா இதை கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இஃப்தாருக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டிஸாக. அப்போனால தான் பைட்ஸ் கொடுக்க சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மசாலா வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோ. பிகாஸ் நம்ம பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறது பாலும் வினிகர், லெமன் சேர்த்துல. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. இப்படி தான் இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியான மேரினேஷன் நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1 ஹவராவது மேரினேட் பண்ணுங்கள். பட் இது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மேரினேட் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மேரினேட் ஆனதுக்கப்புறமா இதை ஜஸ்ட் அப்படியே பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். இஃபா சிக்கனுக்கு இதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. நம்ம பொரிக்கும் போதே, லைக் நம்ம அந்த தந்தூரி வந்து பேனில் வைக்கும் போதே நம்ம இஃபா சிக்கனுடைய அந்த மயோ இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இது வந்து பொரிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மயோ ப்ரிப்பேர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மயோ மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மயோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் அண்ட் கொஞ்சோண்டு சோயா சாஸ், அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு. இது வந்து கார்லிக் மயோ அப்படிங்கிறனால கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் வந்து நீங்கள் கொஞ்சம் பட்டரில் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணால் கூட இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கார்னிஷுக்காக கோரியண்டர், அப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வேணால் நம்ம போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். பட் உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அல்லாஹ் ஹாஃபிஸ்.